இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தற்போது நம்முடைய பத்திரிகையாளர் கோலாகல சீனிவாஸ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு கோலாகல சீனிவாஸ். ஓபிஎஸ்ஸின் இன்றைய பேட்டியை எப்படி புரிஞ்சுக்கிறது, நீங்க எப்படி பாக்குறீங்க? பரவாயில்ல, அவர் ஜெயலலிதாவால 3 முறை முதல்வராக்கப்பட்டவர், அதிமுக சார்பில் முதல்வராகவே அந்த நாற்காலியில் அமர்த்தப்பட்டவர். இன்னைக்கு டிஎம்கே ரொம்ப பிரமாதமா ஆட்சி நடத்தி இருக்கு அப்படின்னு இவர் சொல்லுகிறார். இத சொல்றப்போ எடப்பாடி ஒரு பெரிய தீர்க்கதரிசின்னு எனக்கு தோன்றுகிறது. எடப்பாடியார் கொஞ்ச காலத்துக்கு முன்னால சொன்னார், ஓபிஎஸ் டிஎம்கேவின் பி டீம்னு. அவர் சொன்னது கரெக்ட்னு இப்ப நிரூபிச்சிருக்கிறார். அவ்வளவுதான். உண்மையான ஒரு அதிமுக ரத்தம் ஓடக்கூடியவராக இருந்தால், உண்மையிலே ஜெயலலிதாவின் ஒரு விசுவாசியாக இருந்தால் அதிமுகவுக்குள்ள நுழையறதுக்கு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு போகணும். இப்ப டிடிவி தினகரன் கடைசி வரைக்கும் டிஎம்கே எதிர்த்து தான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். எடப்பாடியை எதிர்த்தார், ஆனால் டிஎம்கே எதிர்த்து தான் அவர் அரசியல் சொன்னார். இவர் டிஎம்கே கம்ப்ளீட்டா காம்ப்ரமைஸுக்கு போறாருன்னா என்ன ஆகும்? அவர் கூட கொஞ்சம் நெஞ்சம் ஒட்டி கொண்டு இருக்க பழைய அதிமுக ஆதரவாளர்களையும் அவர் இழப்பார். இப்ப நேற்றுக்கு வரைக்கும் அவர் கூடவே இருந்த மனோஜ் பாண்டியன் எல்லாருமே வெளியில போயிட்டாங்க. இவர் தான் அனுப்பிச்சு வச்சிருப்பார்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் அவர்கள் வரிசையில கடைசியா இவரும் டிஎம்கேல போய் சேருவார் அப்படின்னு தெரிகிறது. அதனால இவர் ஆதரவாளர்கள் அத்தனை பேரையும் இழந்து விடுவார், இவர் மட்டும் தனியாக அங்க போய் சேருவார். அதனால இவருக்கு டிஎம்கே ஓட்டு கிடைக்கலாம், ஒரு லாபம் இருக்கும். ஆனால் இவரால் திமுகவுக்கு எந்த லாபமும் கிடையாது. அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்தினவர் ஓ பன்னீர்செல்வம். எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் நான் இணைகிறேன் அப்படின்லாம் சொன்னவர் ஓ பன்னீர்செல்வம். இந்த நிலையில எந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த முடிவை எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அதிமுகவை ஒன்றிணைக்கணும், அதிமுக வலிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தரால டிஎம்கே புகழ முடியுமாங்க? ஏடிஎம்கேங்கிறதே ஒரு விதத்துல ஆன்டி டிஎம்கேங்க. ஏடிஎம்கே ரத்தம் ஓடக்கூடிய ஒருத்தர் அதிமுகக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் அவரால் திமுகவை புகழ முடியாது இல்ல. இவர் திமுகவை புகழ்கிறார் என்றால் அவனை இவருடைய நோக்கம், இவர் எனக்குன்னு சொன்னது எல்லாத்தையுமே சஸ்பெக்ட் பண்ண வேண்டியிருக்கல. இதை நம்ம இன்னைக்கு சஸ்பெக்ட் பண்றோம். இதை என்னைக்கோ எடப்பாடி பழனிசாமி சஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறார். அதனால்தான் அவர் இந்த விஷயத்துல ஒரு தீர்க்கதரிசி போல செயல்பட்டு இருக்கிறார் நான் சொல்றேன். அதே போலதான் இப்ப பாருங்க, பிரேமலதா இஷ்யூ எடுத்துக்கோங்க. ஆரம்பத்துல அவர் ராஜ்யசபா சீட்டு தராம இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. இப்ப தந்திருந்தால் என்ன இருக்கும்? அங்க ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு சுதிஷா யாரோ எம்பி ஆயிருப்பாங்க, இங்க அவங்க டிஎம்கே கேம்புக்கு வந்திருப்பாங்க. ரொம்ப விவரமா செயல்பட்டு இருக்கிறார். அதனால ஓபிஎஸ் சேர்க்காது ரொம்ப சரியான முடிவு என்பதை ஓபிஎஸ் நிரூபித்து விட்டார். இனிமே அடுத்தாப்புல இவர் மனோஜ் பாண்டே, வைத்திலிங்கம் வரிசையில இவரும் டிஎம்கேல போய் ஐக்கியமாகி விடுவார். இதுதான் நடக்க போகுது. ஆனால் இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் டிஎம்கேக்கு போயிருக்காங்க? நிறைய பேர் போயிருக்காங்க. இப்ப அதனால அதிமுக விழுந்துருச்சா? கேகேஎஸ்எஸ்ஆர்ல இருந்து எத்தனை பேர் இருக்காங்க? அதுக்கப்புறமா அதிமுக இருந்து கொண்டிருந்த இவர்கள் எல்லாம் வெறும் தனிநபர்கள். இவர்களுக்கு தனியா எந்த ஒரு செல்வாக்கும் எதுவும் கிடையாது. ஆனால் இவர்களுக்கு ஒரு பெரிய தலைவர்கள் மாதிரியா ஒரு மீடியா போக்கஸ் ஒண்ணு இருந்துகிட்டு இருந்தது. ஒரு தோற்றம் செயற்கையாக உருவாக்கப்பட்டது. அவ்வளவுதான். என்ன பொறுத்தளவுல நான் ஓபிஎஸ் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் உங்க தொலைக்காட்சியிலே. நான் ஓபிஎஸ் ஒரு தனி அரசு, கொங்குநாடு ஈஸ்வரன் அந்த ரேஞ்சில் தான் பாக்குறேன். அதுக்கு மேல அவர் ஒன்றும் பெரிய பொருட்படுத்தத்தக்க தலைவரே கிடையாது. பிரேமலதா விஜயகாந்த், ஓபிஎஸ் ஆகியோரை கையாண்ட விதத்துல எடப்பாடி பழனிசாமி ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்களோட கருத்து பகிர்வுக்கு நன்றி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இன்றைக்கு சிறப்பாக நிறைவு பெற்றதன் காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறேன். உங்களுடைய ஆதரவாளர் உள்ள பேசும்பொழுது எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய ஆட்சியோட மீண்டும் ஆட்சி தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐயப்பன் சொல்லியிருக்காரு. இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியோட இந்த ஆட்சி தொடரும், திமுக ஆட்சி தொடரும், முதலமைச்சராக ஸ்டாலின் மீண்டும் வருவார்னு சொல்லி ஐயப்பன் பேசிட்டாரு. நீங்களும் உள்ளதா? அவருடைய வாழ்த்துக்கள், அவருடைய எண்ணம், செயல்பாடு, தமிழக மக்கள் இன்றைக்கு என்ன நினைத்துக் கொண்டிருக்காரோ அதை அவர் சொல்லியிருக்கிறார். பொதுவான கருத்து இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிலை,
அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த அந்த சாதனைகள் இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. தமிழகத்திற்கே வழி பிறந்திருக்கு. வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.